Hello guys, welcome back. This is Lakshmi Amma's Kaimanam. நான் உங்கள் ஜனனி மினி செஃப். இன்னைக்கு நம்ம மினி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வெஜ் பீஸா. எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வெஜ் பீஸா. நான் இன்னைக்கு வெஜ் பீஸா பேஸோட நல்லா கிறிஸ்பியா பண்ண போறேன், டேஸ்டாவும் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீஸா பேஸ் பண்றதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன், உப்பு உங்க தேவைக்கேற்ப, ஒரு பிஞ்ச் சுகர் எடுத்திருக்கேன் நான். ஸோ முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம், அதுக்கு நம்ம வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வார்ம் வாட்டர் வந்து ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட்ல வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். இது அட்லீஸ்ட் 10 minutes எடுக்கும் மொத்தமாக இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஸோ 10 minutes கழிச்சு பார்க்கலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஈஸ்ட் நம்மளுக்கு ரெடி. இப்போ நம்ம மாவு போட்டு பிசைஞ்சிடலாம். நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை வந்து முதல்ல இதில் ஊற்றிக்கிறேன். அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு நான் ஆரிகானோ சொல்லியிருந்தேன், அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இது ரொம்ப ஹார்டாக வந்துடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக வந்துடக்கூடாது, கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பீஸா பேஸ் நல்லா கிடைக்கும். இதை நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா 15 minutes போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இது இன்னொரு வாட்டி நல்லா கீழே போட்டு பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப குழன்னு ஆகிடும். அப்புறம் இது நான் வந்து ஃபாஸ்ட் மோஷன் கொடுத்து இது பேசுறது காமிக்கிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம். அதை நல்லா பேசிட்டா சாஃப்டாக இருக்குது. இதில் இது ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக இது மேலே எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம மொத்தமாக தடவிக்கலாம். ஸோ ஃபுல்லாக தடவிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour எடுக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் இதில் மாற்றிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு இது மேலே மூடிடுறேன். ஸோ ஈரத்துணி போடுறதுனால இது டபுள் ஆகிட்டு 1 hour கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும் இல்லை ட்ரிபிள் ஆகும். ஸோ 1 hour கழிச்சு பார்க்கலாம். இப்போ மாவு டபுள் ஆனோடனே அது மேலே நான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கிறேன், மயோனஸ் வச்சுருக்கேன். சீசனிங் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். பட் இது போட்ட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தென் மொசரல்லா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மொசரல்லா உங்ககிட்ட இல்லைன்னா க்யூப் சீஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கும். தென் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, கார்ன். உங்களுக்கு கிட்ட கார்ன் இல்லைன்னா நீங்கள் கேப்சிகம் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அது மேலே டாப்பிங்ஸ் பண்ணி ரொம்ப டெக்கரேட்டிவாக அழகாக தெரியறதுக்கு தான் இது. பீஸா அப்போ இன்னும் டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓ இது டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour ஆயிடுச்சு கரெக்டாக. வாவ், நல்லா சாஃப்டாக சூப்பர் டபுளாக இருக்குது. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம், அப்போ இன்னும் சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போது உப்பில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இப்போ அடுப்பை எரிய வச்சுட்டு உப்பு வச்சுருக்கிறேன். இது இப்போ ப்ரீ ஹீட் ஆகட்டும். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகும் நல்லா உப்பு சூடாக இருக்குது. ஸோ இப்போ அது அடுப்பு சூடாகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம், அதோட பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இது எப்படியும் நான் வந்து ஒரு ½ தான் எடுத்துக்க போகிறேன் என்னோடய பிளேட் சைஸ்க்கு. ஸோ ½ இவ்வளோ தான் நான் எடுத்துக்க போகிறேன். இதில் சூடாகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்போது பேஸ் ரெடி பண்ணிடலாம். பேஸ்க்கு நம்ம வந்து அந்த ஒரு பாலை வந்து நான் 2ஆக பிரித்து அந்த 2ல் இருக்கிற ஒரு ½2ஆக பிரிச்சுருக்கேன். இப்போ நான் மாவை 2 பாகங்களாக பிரிச்சுருக்கேன். என்னோடய பிளேட் சைஸ் படி நான் இதை இன்னும் 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரிச்சுட்டு இது நல்லா பந்து மாதிரி உருட்டிக்கிறேன். ஸோ இப்போ என் பிளேட் சைஸ்னால் இதுதான். இதுக்கேற்ற மாதிரி நான் முதல்ல இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது நம்ம கையாலே இப்படி பண்ணணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா பண்ணிக்கணும். நான் இப்போ பிளேட் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எட்ஜில் இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எட்ஜில் நல்லா ஸ்பாஞ்சாக உங்களுக்கு நல்லா புஃப் நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கியாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். ஸோ ஹோல்ஸ் ஏன் போடுறேன்னா அப்போ தான் கீழே வந்து பேஸ் நல்லா வரும். நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க.
மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து பீஸா மேலே இப்போ முதல்ல ரெட் சில்லி சாஸ் தடவுறேன். தென் மயோனஸ் போட்டுக்கலாம். நம்ம மயோனஸ் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு சாரிங்க. நம்ம மொசரல்லா போட்டுக்கலாம். மொசரல்லா இல்லைன்னா கூட கியூப் சீஸ் போட்டுக்கலாம். நான் நிறைய போட்டுக்குவேன். உங்களுக்கு நல்லா சீஸியாக வேணும்னா நிறைய சீஸ் தாராளமாக போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இது மேலே அழகாக டெக்கரேட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு டொமேட்டோஸ் அழகாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் ஆனியன்ஸ், இப்போ கொஞ்சம் கார்ன் இல்லைன்னா நீங்கள் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை ரொம்ப அழகாக சூப்பராக டெக்கரேட் ஆகிருக்கு. இது மேலே நம்ம லைட்டாக ஆரிகாமி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீஸா ரெடி. இது இப்போ நம்ம எரிய வச்சு இதுக்குள்ளே வச்சிடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் உள்ளே ஒரு கப் வச்சுருக்கேன் பேஸ் மாதிரி. ஸோ இப்போ நான் உள்ளே வச்சிடுறேன், மெதுவாக வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு லிட் போட்டு நம்ம இதை மூடிடலாம். 10 to 20 மினிட்ஸ் ஆகும் மொத்தமாக வேகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். செம்மையாக ரெடி ஆகிருக்கு. சாஃப்டாக வந்திருக்கு. வாவ், சீஸியாக இருக்குது. பீஸாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பாஞ்சாக இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கலாம். பாய்.